ஹாய் ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் டு கிரிக் கமெண்ட்ரி. நம்ம நடக்க போகிற T20 வேர்ல்ட் கப்கான ஆஸ்திரேலியன் ஸ்குவாடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபியூச்சரில் T20 வேர்ல்ட் கப்போட மேட்ச் ரிவ்யூஸ் போட போகிறோம். அது எல்லாத்தோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் பேஜை இன்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத விதமாக மிச்சல் மாஸை கேப்டனாக போட்டிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனும் இருக்குது. இவர் லாஸ்ட் வேர்ல்டு கப்பே பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆஸ்திரேலியன் ஸ்குவாடை பேட் கமின்ஸ் தான் கேப்டன்ஷிப் பண்ணுவார்னு எல்லாரும் நினச்சிருந்த நேரத்தில் இவரை கேப்டனாக போட்டது எல்லாருக்குமே சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளேயர் பார்த்தீங்கன்னா ஏஸ்டன் ஆகர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஆஸ்திரேலியாவில் பிபிஎல்ல பெர்த் ஸ்காச்சர்ஸ்க்காக விளையாடுறாரு. ஆஸ்திரேலியன் டீம் இவரை லிமிடெட் ஓவர் கேம்ஸ்க்காக தான் பிரைமரியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியன் டீமுக்காக T20ல ஹேட்ரிக் எடுத்த செகண்ட் பிளேயர் இவர் தான். அதே மாதிரி ஆஸ்திரேலியன் டீமுக்காக ஒரு T20 மேட்ச்ல அதிக விக்கெட்ஸ் எடுத்த ஒரே பவுலர் இவர் தான். ஸோ இந்த நம்பிக்கையில் இவர் ஆஸ்திரேலியன் டீம் கன்சிடர் பண்ணி ஸ்குவாடில் எடுத்துருக்காங்க. இந்த T20 வேர்ல்டு கப்பில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த பிளேயர் நம்ம எல்லாரும் ஆஸ்திரேலியன் டீமோட கேப்டனாக இருப்பாருன்னு எதிர்பார்த்த பேட் கமின்ஸ் தான். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இவரால் அப்பப்போ 1-2 பிக் ஷாட்ஸும் அடிக்க முடியும். இவர் தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீமோட வைஸ் கேப்டன். இவர் தான் T20 வேர்ல்டு கப்பை கேப்டன் பண்ண போகிறாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் இவர் ஆல்ரெடி ரீசெண்ட் இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கிறாரு, என்னால் T20 வேர்ல்டு கப்பில் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. ஸோ அதனால தான் ஆஸ்திரேலியன் டீம் மிச்சல் மாஸை கேப்டனாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளேயர் டிம் டேவிட். இவர் ஒரு ரைட் ஹேண்டட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். இவரை நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீமில் ஃபினிஷிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. டவுன் த ஆர்டர் வந்து மேட்சை ஃபினிஷ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ஸோ ஆஸ்திரேலியன் டீம் ஒரு ஃபினிஷர் ரோல் தேவைங்கிறதுக்காக இவர் கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேயர் நேத்தன் எல்லிஸ். இவர் ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். பிக் பேஷில் ஹோபர்ட் ஹரிகன்ஸ்க்காக விளையாடுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா 2021 வேர்ல்ட் கப்பில் ஆஸ்திரேலியன் டீமோட ரிசர்வ்ஸில் இருந்தார். இவருக்கு என்னதான் கன்சிஸ்டண்ட்டாக சான்சஸ் கிடைக்கலனாலும் கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் இவர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா T20ஸ்ல இவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கர் வித் 66 விக்கெட்ஸ். ஸோ எங்களுக்கு ஒரு பிரைமரி ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் டீம் இவரை கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா கேமரூன் கிரீன். இவர் வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இவரை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் 2022 வேர்ல்ட் கப்பில் ஜாஸ் இங்கிலீஷ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணாங்க. ஸோ அந்த வேர்ல்ட் கப்பில் இருந்து அடுத்த ஐபிஎல்லையும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுனால இந்த வேர்ல்ட் கப்பில் அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜோஸ் ஹெசல்வுட். இவர் வந்து ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். லாஸ்ட்டாக நடந்த ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் ஆஸ்திரேலியன் டீமுக்காக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். இவர்கிட்ட பாலை நல்லா ஸ்விங் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. இப்போ இருக்க ஃபாஸ்ட் பவுலர்ஸில் T20ல நல்ல ரிவர்ஸ் ஸ்விங் போடக்கூடிய எபிலிட்டி இவர்கிட்ட இருக்குது. ஸோ இதை கன்சிடர் பண்ணி கூட ஆஸ்திரேலியன் டீம் இவரை ஸ்குவாடில் எடுத்துருக்கலாம். அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட். இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ப்ளஸ் ஒரு டீசெண்டாக ஆஃப் ஸ்பின் போடுவார். இவர் லாஸ்ட் நடந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பில் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக ஃபைனலில் செஞ்சுரி அடித்து மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு. ப்ளஸ் டாப் ஆர்டரில் நல்லாவே ஒரு பேட்டிங் அபிலிட்டி இருக்கிறதுனால ஆஸ்திரேலியன் டீம் இவரை கன்சிடர் பண்ணி எடுத்துருக்கலாம். இப்போ ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்காக நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளேயர் ஜாஸ் இங்கிலீஷ். இவர் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். 2022 வேர்ல்ட் கப்பில் ஆஸ்திரேலியன் டீம் இவர் எடுத்தாங்க. பட் இன்ஜுரி காரணமாக இவர் வந்து கேமரூன் கிரீன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக நடந்த ஓடிஐ வேர்ல்டு கப்லையுமே இவர் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக இருந்த T20 சீரீஸில் இவர் ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. ஸோ இவர் ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். அதே மாதிரி இவர்கிட்ட நல்ல விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸும் இருக்குது. ஸோ இதை கன்சிடர் பண்ணி ஆஸ்திரேலியா ஒரு டீம் எடுத்துருக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற பிளேயர் கிளென் மேக்ஸ்வெல். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஆர்ம் ஸ்பின்னர். ஆஸ்திரேலியாவுக்காக நிறைய மேட்சஸ் சிங்கிள் ஹேண்டடாக ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ரீசெண்டாக நடந்த வேர்ல்ட் கப்பில் 200 ரன்ஸ் அடித்து ஆஸ்திரேலியா வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. அண்ட் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக நடந்த T20 சீரீஸ்லுமே ஒரு 126 ரன்ஸ் அடித்து ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு. இவர் ஆஸ்திரேலியாவுக்காக ஒரு பிரைமரி ஸ்பின் ஆப்ஷனாகவே யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க். இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஆஸ்திரேலியாவுக்காக ரீசெண்ட் டைம்ஸில் ஒன் ஆஃப் த கீ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இவர் தான். ரீசெண்டாக நடந்த வேர்ல்ட் கப் சீரீஸ்லுமே இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இவர் டெஸ்ட் மேட்ச் அண்ட் ஓடிஐ மேட்சஸில் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் T20 பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பட் ஆனாலும் ஆஸ்திரேலியன் டீம் இவரோட அந்த பேஸை கன்சிடர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இவர் ரீசெண்டாக நடந்த வேர்ல்ட் கப்பில் ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்தார். இப்போ ரீசெண்டாக ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாக ஒரு 116 ரன்ஸ் அடித்து மேட்சை வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. T20ல ஆஸ்திரேலியாவுக்காக மிடில் ஆர்டரில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இவரால் பேட்டிங்கில் மட்டும்
இல்லாமல் பவுலிங்லேயுமே நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். அதை கன்சிடர் பண்ணி ஆஸ்திரேலியா இவரை டீமில் எடுத்துருக்காங்க. அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா மேத்யூ வேட். இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். இவர் வந்து T20ல ஒரு ஃபினிஷர் ரோல் நல்லாவே ப்ளே பண்ணிட்டு வந்திருக்காரு. இன்டர்நேஷனல் T20ஸ்ல ஆஸ்திரேலியாக்காக ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பராக இவர் தான் இருக்கிறாரு. 2021 வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பிரில்லியண்டான இன்னிங்ஸ் ஆடி ஆஸ்திரேலியாவை ஃபைனல்ஸ்க்கு கொண்டு போயிருப்பாரு. அந்த சீசனில் ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் டைட்டிலும் அடிச்சிருக்கும். ஒரு பிரைமரி விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனுக்காக இவர் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர். இவர் T20ல ஆர்கியூபிளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஆஸ்திரேலியாக்காகவுமே டாப் ஆர்டரில் ரீசென்ட்லி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அண்ட் இதுதான் வார்னருக்கு லாஸ்ட் இன்டர்நேஷனல் T20 சீரீஸாக இருக்கும். அவர் டெஸ்ட்டில் ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அண்ட் ஓடிஐலையும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ T20 இன்டர்நேஷனல்லையும் இதுதான் அவரோட லாஸ்ட் சீரீஸாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளேயர் ஆடம் ஜாம்பா. இவர் ஒரு ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர். ஆஸ்திரேலியன் டீமுக்காக ஆர்கியூபிளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெக் ஸ்பின்னர் இவரு தான். ஆஸ்திரேலியன் டீமுக்காக மேக்ஸ்வெல் அண்ட் ஆடம் ஜம்பா தான் பிரைமரி ஸ்பின்னர். ஸோ அவங்க பிரைமரி ஸ்பின்னரை கன்சிடர் பண்ணி ஆடம் ஜம்பாவை உள்ள எடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம ஆஸ்திரேலியன் டீமை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டீமை பற்றி இதே மாதிரி பார்ப்போம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்கள் கிரிக்கமெண்ட்ரி.